கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பமான ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினாலும் ஈரான் இதுவரை அந்த அறிக்கைகளை நிராகரித்து வருகின்றது. போர் நிறைவிற்கு வருமா? இது அமெரிக்காவின் பதில். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பமாகி 32 நாட்கள் கடந்துள்ள நிலையில் போரை 2 முதல் 3 வாரங்களுக்கு முடிவுக்கு கொண்டுவர முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த போரில் அமெரிக்கா பிரதானமாக ஈரானின் ராணுவ மற்றும் அணுசக்தி திறன்களை இலக்கு வைத்துள்ளதோடு நாம் அவற்றை பலவீனப்படுத்தியுள்ளோம். அது நிறைவேறியதும் அமெரிக்க படைகள் விரைவில் அங்கிருந்து வெளியேறும். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஈரான் முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களின் அணுசக்தி நிலையங்கள் மாத்திரமன்றி அவர்களின் கட்டிடங்கள் மீதும் நாம் தாக்குதல் நடத்தியுள்ளோம். தற்போது ஈரான் என்று ஒன்று இல்லை என்றே நான் கூறுகிறேன். தற்போது ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த புதிய தலைமைத்துவம் முன்னைய தலைமைத்துவத்தை விட நீதியானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணெய் விலை அதிகரிப்பு என்பது ஒரு தற்காலிக விளைவு மாத்திரமே. அமெரிக்க படைகள் ஈரானிலிருந்து வெளியேறியதும் அவை குறைவடையும். மேலும் ஹோர்முஸ் நீரிணையோடு அமெரிக்கா தொடர்பு பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதனை பயன்படுத்தும் ஏனைய நாடுகள் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வான்வழி தாக்குதல்கள் மூலம் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி வசதிகள் உள்ளிட்ட ராணுவ திறன்களை நாம் அளித்துவிட்டோம். அடுத்த சில வாரங்களில் முழுமையான நடவடிக்கையை முடிக்க முடியும் என நினைக்கின்றேன். பெரும்பாலும் அடுத்த 2-3 வாரங்களில் இது நிறைவுக்கு வரும். இதேவேளை ஈரானுக்கு ஆதரவளிக்க சீனா மற்றும் ரஷ்யா மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து அமெரிக்கா தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த தலையீடுகளுக்கு எதிராக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதலின் அடுத்த சில நாட்கள் மிகவும் தீர்மானமிக்கதாக இருக்கும் எனவும் பீட் ஹெக்ஸெட் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி இதனை எப்போது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விடயமாகும். ஈரானின் அனைத்தையும் அமெரிக்கா அளித்துள்ளது. 1 மாத காலத்துக்குள் அமெரிக்க ராணுவத்தின் பலம் என்னவென்பதை நாம் முழு உலகத்துக்கும் காட்டியுள்ளோம். தற்போது இதனை முடிக்கப் போகின்றோம். ஈரானின் அனைத்தையும் அளித்துவிட்டோம் என்பதை நாம் கூற வேண்டும். ஈரானின் தகவல் தொடர்பு வசதிகளை கூட நாம் இல்லாது செய்துள்ளோம். இது ஈரான் மாற வேண்டிய தருணமாகும். அதுவே ஜனாதிபதி டிரம்பின் நோக்கமுமாக அமைந்துள்ளது. அதேபோன்று ஈரானுக்கு ஆதரவளிக்க சீனா மற்றும் ரஷ்யா எடுக்கும் முயற்சிகளை நாம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். தேவைப்படும் போதெல்லாம் அந்த தலையீடுகளுக்கு எதிராக செயற்பட நாம் தயாராக இருக்கின்றோம். போரை நிறுத்த ஈரான் தயாராக உள்ளதா? ஈரானின் இஸ்பஹான் அருகே மற்றுமொரு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இஸ்பஹானில் உள்ள ஈரானின் முபாரகே எஃகு தொழிற்சாலைக்கு மேலதிகமாக போர்ஜனில் உள்ள சொஃபிதாஸ்ட் எஃகு வளாகமும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் எவையும் இதுவரை வெளியாகவில்லை. இஸ்பஹான் நகருக்கு தென்மேற்கே சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதிக்கு மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இயங்கி வரும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை இலக்கு வைக்கப் போவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் ராணுவ இலக்குகளை திட்டமிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே அந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலுக்கு ஈரான் அஞ்சவில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஈரான் அவர்களுக்காக காத்திருப்பதாகவும் அத்தகைய செயலை செய்ய அவர்கள் துணிவார்கள் என தான் நினைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை நிறைவேற்றிக் கொண்டு வர தயாராக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இது நாம் ஆரம்பித்த ஒன்றல்ல. பல்வேறு தரப்பினரோடாக பல செய்திகள் வருகின்றன. ஆனால் அவர்கள் இதுவரை நம்முடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இது சமாதான பேச்சுவார்த்தை அல்ல. எது எப்படி இருந்தாலும் இதுவரை நாம் எந்த உடன்பாட்டிற்கும் வரவில்லை. தற்பொழுது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்கா அதனை செய்யும் அளவிற்கு துணிச்சல் கொண்டது என நான் நினைக்கவில்லை. ஒருவேளை அப்படி நடந்தால் அதனை எதிர்கொள்ள நாம் காத்திருக்கின்றோம். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் அவர்கள் பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணை சர்வதேச கடலிலைக்கு உட்பட்டதல்ல. அது ஈரான் மற்றும் ஓமானின் கடலிலைக்கு உட்பட்டது என்பதை நான் கூற விரும்புகின்றேன். மேலும் எங்களுடன் போரிடும் எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மாத்திரமே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. நட்பு நாடுகளின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம்.
The reality is that we have செஞ்சிலுவை சங்கத்தின் அறிவிப்பு. கடந்த சில மணித்தியாலங்களில் ஈரானின் பல பகுதிகளிலும் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இஸ்பஹானில் உள்ள முபாரகே எஃகு நிறுவனம், அபாஸில் உள்ள ஹசீத் ஹகானி துறைமுகம், பரோக்ஷாரில் உள்ள எஃகு தொழிற்சாலை, புஷேரில் உள்ள வானிலை ஆய்வு மையம் மற்றும் மலாட் பகுதியில் உள்ள குடியிருப்பு வளாகம் உள்ளிட்டவையும் இவற்றில் உள்ளடங்குகின்றன. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து ஈரான் செஞ்சிலுவை சங்கம் இதுவரை எந்த தகவலையும் உறுதிப்படுத்தவில்லை. ஹோர்முஸ் நீரிணைக்கு என்ன நடக்கும்? ஹோர்முஸ் நீரிணை ஊடாக போக்குவரத்து கட்டணம் வசூலிக்கும் திட்டத்திற்கு ஈரான் பாராளுமன்ற குழு அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதன் கீழ் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் குறித்த நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தவிர ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு உதவிய ஏனைய நாடுகளுக்கும் இந்த தடை அமுல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஓமானுடன் இணைந்து ஈரான் இந்த புதிய கட்டண முறையை அமுல்படுத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் பதில் என்ன? ஈரானின் அச்சுறுத்தலுக்கு எதிராக பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான நாடுகளுடன் நாம் புதிய கூட்டணிகளை உருவாக்கி வருகின்றோம். இந்த முக்கியமான கூட்டணிகள் குறித்த மேலதிக விவரங்களை விரைவில் என்னால் உங்களுக்கு கூற முடியும். நடவடிக்கைகளுக்கு முன்னர் பலமாக தெரிந்த பயங்கரவாத ஆட்சியின் அடித்தளத்தை நாம் தகர்த்து விட்டோம் என்பதை நான் மீண்டும் கூற விரும்புகின்றேன். போரை நிறுத்துமாறு கோரிக்கைகள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர மாற்று வழியை கையாளுமாறு பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் இந்த கோரிக்கையை நேரடியாக டொனால்டு டிரம்பிடம் முன்வைத்தது ஒரு அசாதாரண விடயம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐநா பாதுகாப்பு சபையின் விசேட கூட்டம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை விசேட கூட்டம் ஒன்றிற்காக நாளை கூட உள்ளது. 2 நாட்களுக்குள் லெபனானில் பணியாற்றி வந்த ஐநா அமைதிப்படை உறுப்பினர்கள் 3 உயிரிழந்தமை குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த கூட்டம் நடத்தப்பட உள்ளது. பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ஜீன் நோயல் ஃபெரோட் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த சபை கூடுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனான் இடையிலான ராணுவமற்ற வலயத்தில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஐநா அமைதிப்படையினரை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்தும் தாக்குதல் நடத்தி வருவதுடன் தற்போது லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1200ஐ கடந்துள்ளது.